வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு முட்டையை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். ஆமாங்க, நம்ம செய்ய போகிறது பேக்டு ஃப்ளஃபி எக். சாப்பிட செம்மையாக இருக்குங்க, நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்கும். பார்க்கும் போதே நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. நம்ம இன்றைக்கி பேக்டு ஃப்ளஃபி எக் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக மசாலா ரெடி பண்ணணும். ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 50 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் மிதமான சூடேறி வந்ததும் இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் துருவுனது, பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் துருவுனது, பச்சை மிளகா ஒரு 5 ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம், கறிவேப்பிலை சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே வதக்க ஆரம்பிக்கலாம். நம்ம செய்கிறது ஒரு 40 முட்டையை வச்சு பேக்டு ஃப்ளஃபி எக் செய்ய போகிறோம். இப்போ லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கிறோம். இதுக்காக எடுத்துருக்கிறது 300 கிராமுங்க. ஆனியன் அதிகமாக வதங்கணுன்ட்டு இல்லை, லைட்டாக வதங்கினாவே போதும். ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறோம், ஏன்னா இது 40 முட்டைக்கு இது கரெக்டாக இருக்கும். நம்ம முட்டையில் உப்பு போட போகிறதில்ல, இதுவே கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். அடுத்ததாக மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கடைசியாக பெப்பர் சேர்த்துக்கலாம், பிளாக் பெப்பர் பவுடர், அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. மல்லி எல்லாம் தூவிட்டு மிக்ஸ் பண்ணால் மசாலா ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 40 முட்டையை உடச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அது எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும். இந்த முட்டையை எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும்னா பாருங்கள், நுர வந்துட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 6 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வருங்க. அப்போ தான் அந்த ஃப்ளஃபியான ஒரு எக்கு வருங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா இதில் சேர்த்துக்கலாம். அந்த மசாலா நல்லா ஆறி வந்திருக்கு. சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணலாங்க. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உப்பு வந்து நம்ம மசாலாலே போட்டிருக்கோம், அதுவே கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இந்த முட்டையை ஒரு ட்ரையில் ஊற்றி பேக் பண்ண போகிறோம். அந்த ட்ரையில் ஆயில் பூசிக்கலாங்க. அதுக்காக நம்ம ஒரு ட்ரை எடுத்துருக்கோம், அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு இந்த ட்ரை முழுசாக பரவ அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வைக்கிற முட்டையை எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க. நம்ம முன்னாடியே அவன் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். அவன் வந்து சூடேறி வந்திருக்கு. ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வைக்க போகிறோம். இது முழுசாக சேர்த்ததுக்கப்புறம் சூடேறி வந்ததும் அவனில் தூக்கி வச்சுட்டு பேக் பண்ண போகிறோம். இப்போ அவன் பாருங்கள், டாப்பில் 200 வச்சுருக்கோம், டவுனில் 200 வச்சுருக்கோம். இது ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த லைட்டாக 2 போய் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து உள்ள வைக்க போகிறோம். இப்போ சூடேறி வந்துருச்சு அவனு. அதுக்கு முன்னே ஒரு டைம் இந்த முட்டையை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி. ஏன்னா ஆனியன் எல்லாம் போட்டிருக்கோம், ஒரே இடத்துல போய் உட்காந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அவனும் சூடேறி வந்துருச்சு பாருங்கள். இதை எடுத்து உள்ளே வச்சிடலாங்க. உள்ளே வச்சதுக்கப்புறம் 25 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அது எந்த மாதிரி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. 25 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம் அவனை. அந்த எக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரணும்னா நம்ம சொன்ன மாதிரி செய்யணுங்க. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல. யாருக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக முட்டை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த பேக்டு ஃப்ளஃபி எக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் என்டர் பண்ண கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.